யாருன்னே தெரியாத ஒரு 7 வயசு பொண்ண 10 வருஷம் பத்திரமா பார்த்துக்கிட்ட இவரை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஃபுல்லா பாருங்க. கடைசியா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அயனாவரம், பல்லாவரம்னு 2 ஊர் இருக்கு. இந்த 2 ஊருக்கும் பெரிய சண்டை. பார்டர்ல எப்பவுமே டென்ஷனான சிச்சுவேஷனா தான் இருக்கும். இப்படி இருக்கிற சூழ்நிலையில கீதான்ற ஒரு 7 வயசு பொண்ணு தெரியாம அயனாவரம் பார்டர் கிராஸ் பண்ணி பல்லாவரம்க்கு போயிட்டா. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, கீதாவால பேசவும் முடியாது அண்ட் அவளுக்கு காதும் கேட்காது. ரொம்ப பயந்து போன அவ எங்க போறதுன்னு தெரியாம பல்லாவரம்ல சுத்திட்டு இருந்தா. அப்பதான் அப்துல் சத்தார்னு ஒருத்தர் கீதாவை பாக்குறாரு. பேசிக்கா அப்துல் சத்தார் எதி வெல்ஃபேர் ஃபவுண்டேஷன் ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த ஹோம்ல தான் கீதாவும் ஸ்டே பண்றா. கீதாவுக்கான ஃபுட்டு, ஷெல்டர் எல்லாமே அப்துல் சத்தார் அப்புறம் அவங்களோட ஒய்ஃப் ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ இப்படி 10 வருஷம் கீதாவை பத்திரமா பார்த்துக்கிட்டாங்க. மீன் டைம் கீதாவை காணோன்ட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஐனாவரம்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க, தேடி பார்க்கறாங்க. பட் கிடைக்கவே இல்லை. ஒரு வழியா கீதா பல்லாவரம்ல தான் இருக்காங்கிறது தெரிய வந்தது. ஃபைனலி கீதா பல்லாவரம்ல இருந்து அவளோட சொந்த ஊரான ஐனாவரம்க்கு ரிட்டர்ன் ஆயிட்டா. கதையில சின்னதா ஒரு ட்விஸ்ட்னு சொல்லியிருப்பேன். இதுல ஐனாவரம் தான் இந்தியா, பல்லாவரம் தான் பாகிஸ்தான். அண்ட் இது 2015ல உண்மையிலே நடந்த ஒரு இன்சிடென்ட். இந்த ஒரு அழகான இன்சிடென்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கீங்கன்ட்டு மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.